கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு வரதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே கற்றுத்தாங்க ஐயா. என் மூலமாய் நீங்க பேசும்படியாக இந்த நேரத்தில்ப்பா இந்த வார்த்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியை இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை யோவானின் புஸ்தகம் 5 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்றதான ஒரு குளத்தின் இடத்துல அவர் போறாரு. அவர் போகும்போது அங்க அநேக வியாதியஸ்தர்கள் அவர் பார்க்குறாரு. அநேக வியாதியஸ்தர்கள் அங்க இருக்கும்போது ஒரு மனுஷனிடத்துல அவர் போறாரு. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். ஸோ 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த மனுஷன்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. பிறகு அவனை குணமாக்குறாரு. அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமாய் புறப்பட்டு போறான். இந்த ஒரு விஷயத்தை ஓய்வு நாளில் சுகமாக்க கூடாது, எப்படி இந்த ஓய்வு நாளில் இவர் இந்த இடத்துல இந்த வேலையை செய்கிறாருன்னு யூதர்கள் முறுமுறுக்கும் போது அப்போ இயேசு சொல்றாரு, அங்க இருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, குமாரன் தமக்குத்தானே எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்திலேயே நம்ம பார்க்கிறோம், பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாமல் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இந்த சாப்டர்ல நான் வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நான் யோசிச்சேன். இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்திடத்துல வரும்போது அங்க அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷனிடத்துல தான் அவர் போறாரு. சில பேர் இதை நானே கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யாரு 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனுக்கு யாரோ எனக்கு உதவி செய்யறவங்க இல்லை, யாராவது என்னை குளத்துல கொண்டு போய் விட்டா நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவன் சொல்றதை இயேசு கேட்டு என்ன பண்றாரு, குணமாக்குறாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய நேரத்துல நம்ம படிச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம். அவன் மேல ஆண்டவர் மனது உருகிறது, அவனை குணமாக்குறது. ஆனா இன்னைக்கு நான் உங்களோட சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னுடைய விருப்பத்தின்படி எதையோ நான் அங்க போய் செய்யல. எனக்கு பிதா என்ன காண்பிக்கிறாரோ, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தவிர நான் எதுவுமே தானாய் செய்யவில்லை அப்படின்னு அவர் அங்க சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தாவிடத்துல போகும்போது அவர் நினைச்சிருந்தா அங்கிருந்த எல்லா வியாதியஸ்தரும் சுகமாக்கியிருக்க முடியும். ஏன்னா அவருக்கு தேவன் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று யோவான் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவானவர் அங்கிருந்து அநேக வியாதியஸ்தரை பார்த்தாலும், அநேக வியாதி உள்ளவர்கள் இருந்தாலும், இயேசு நினைச்சிருந்தா எல்லாரையும் சுகமாக்க அவரால் முடியும். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராரு, என் பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ
அதை தவிர குமாரன் தானா எதையும் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதே யோவானின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 14வது அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னுடைய சீஷரிடத்துல சொல்றாரு, வாசிக்க கேட்போம் 15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 18வது வசனம் வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 19, 20 வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 20வது வசனத்தை சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நான் பிதாவிடத்துல போக போறேன். இயேசு பூமியில ஊழியம் செய்யும்போது சொன்னாரு, நான் சுயமா என் விருப்பத்தின்படி என்னுடைய யோசனையின்படியோ நான் எதையும் செய்யறதில்ல. பிதா எனக்கு என்ன சொல்றாரோ, பிதா எனக்கு எதை காண்பித்தாரோ அதை தவிர குமாரன் தம்மை தாமே எதையும் செய்யறதில்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்போ சீஷர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களை இந்த பூமியில விட்டுட்டு நான் பிதாவிடத்துல போறேன், ஆனா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 25:26 நான் உங்களுடனே தங்கியிருக்கையிலே இவைகளை உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களோடு தங்கி இருக்கும் போது இந்த பூமியில நான் உங்களுக்கு என்னெல்லாம் போதித்தனோ, பிதா எனக்கு எதெல்லாம் காண்பித்தாரோ, நான் உங்களுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுத்தனோ, இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ள வருவாரு. அவர் வந்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு, அவர் உங்களுக்கு போதிப்பாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அடுத்து 16வது அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இந்த இடத்துல சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நான் வந்து பூமியில உங்களோடு கூட எப்படி இருந்தனோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட வந்து பூமியில உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பாரு. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, நான் என் சுயமா எதையும் பேசுறது இல்ல, பிதாவானவர் எனக்கு எதை காண்பித்தாரோ, பிதாவானவர் எனக்கு எதை சொன்னாரோ அதை தவிர குமாரன் இந்த பூமியில எதுவுமே பேசல செய்யலன்னு எப்படி சொன்னாரோ அதே போல இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அங்க அனுப்பப்படுவாரு, சபைக்கு அனுப்பப்படுவாரு. உலகம் அவரை அறியாது, ஆனா என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இயேசுவாகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, சகல சத்தியத்தையும் போதிக்கிறவரா இருக்கிறாரு, சகல சத்தியத்திலும் அவர்களை நடத்துகிறவரா இருக்கிறாரு. ஆனா அதை சொல்லும் போதே சொல்றாரு, அவர் தன் சுயமா எதையும் பேசாம, நிறைய நேரத்துல இதைதான் வந்து நம்ம மிஸ் பண்றோம். ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, ஆவியானவர் எனக்கு காண்பிச்சாரு, ஆவியானவர் என்ன நடத்துறாரு நம்ம யூஸ் பண்ற இந்த டேர்ம் எல்லாமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் எதை செஞ்சாலும் அது இதுக்கு முன்பாக இயேசு என்னத்தை அவர் இந்த பூமியில செய்தாரோ, அவர் எதை பேசினாரோ, பிதாவானவர் எதை அவருக்கு வெளிப்படுத்தினாரோ அதை தான் இன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தையா நம்முடைய கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் எந்த இடத்துலயும் வந்து அவர் குழப்பத்துக்கு காரணர் அல்ல, அவர் சமாதானத்துக்கு காரணர் என்று
பவுல் எழுதுறாரு நிருபங்கள்ல. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம நடத்தப்படுறோம் சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு எல்லாம் போதிக்கப்படுகிறது என்று சொல்லும் போது, நம்முடைய போதனைகள் எல்லாமே கூட என்னவா இருக்கணும்? அது சத்தியத்தின் ஆதாரத்துல இருக்கணும், ஃபவுண்டேஷன்ல இருக்கணும். அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்படி பிதாவானவர் குமாரன் தன்னுடைய சுயமா எதையும் இந்த பூமியில செய்யலையோ, அவர் விருப்பத்தின்படி அவர் எதுவுமே அவருடைய சித்தத்தை செய்யலையோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசியாகிய நமக்குள்ள அவர் தன் சுயமா எதையும் செய்யறதில்ல. ஏற்கனவே என்ன காரியங்களை பிதாவானவர் குமாரனுக்கு வெளிப்படுத்தினாரோ, குமாரன் எதை சபைக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துறாரோ, பேசி இருக்கிறாரோ, அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள்ள ஆழமா இருக்கணும். ஏன்னா அவர் தன் சுயமாய் பேசாமல், கீழே வாசிக்கலாங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இங்க சுவாமி சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியினால நீங்க நடத்தப்படுறீங்க, பரிசுத்த ஆவியானவர்னால நீங்க பேசுறீங்க, பரிசுத்த ஆவியானவர்னால நீங்க உபதேசம் பண்றீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் தன் சுயமா எதையோ பேச மாட்டாரு, அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு எடுத்து அவர் நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை தான் நமக்கு ஃபவுண்டேஷன். இன்னைக்கு ஆவியானவரும் என்ன பண்ண மாட்டாரு, எங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்தலையோ அந்த இடத்துல ஆவியானவர் செயல்படவே மாட்டாரு. எப்படி இயேசுவானவர் பிதாவுக்கு மகிமையை கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில இயேசுவின் நாமத்துக்கு தான் மகிமையை கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. எங்கெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்துறீங்களோ அந்த இடத்துல you will see unlimited of the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் செயல்படுகிறவரா இருக்கிறாரு. Because he wants to bring the glory to name of Jesus Christ. அவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பங்கள்ல நீங்க அற்புதங்களை பார்க்கணுமா, நீங்க அதிசயங்களை பார்க்கணுமா, உங்களுக்கு தெரியாதவைகளை நீங்க தெரிந்து கொள்ளணுமா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க உங்களோடு தான் இருக்கிறாரு. ஏன்னா வரப்போகிற காரியத்தை இந்த பூமியில யாராலையும் சொல்ல முடியாது. ஜோசியக்காரனால சொல்ல முடியாது, மந்திரவாதினால சொல்ல முடியாது. அவங்க சொல்ற எதுவுமே 100% உண்மையா இருக்காது. ஆனா இந்த சகல சிருஷ்டிப்பையும் படைத்ததான தேவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவரோடு நீங்க ஐக்கியமுள்ளவர்களானால் அவராலே நீங்க நடத்தப்படுகிறவர்களா இருக்கீங்க. அவர் உங்களை சரியான வழியில நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணோம், நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவரு இங்க எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், சீஷர்களுக்கு 14வது அதிகாரத்துல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். டோன்ட் திங்க் யூ ஆர் அலோன். உங்களுக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லை, என் சூழ்நிலையை நான் யார்கிட்ட பேசுவேன், இந்த சூழ்நிலையில யார் என்னை கம்ஃபர்ட் பண்ணுவா, யார் எனக்கு ஆலோசனை தருவா, நான் ஒரு வேலை ஆர்ஃபனா இருக்கேன்னு, அனாதையா இருக்கேன்னு, நான் கைவிடப்பட்டவனா இருக்கேன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க திக்கற்றவர்கள் அல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்க இயேசுவை அறியாதவர்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இயேசு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனே சிலுவையில கொடுத்திருக்கிறாரு. இந்த தெய்வத்தை உங்க இருதயத்துல நீங்க கூப்பிடுவீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எந்த குழப்பத்துல இருந்தாலும், எந்த ப்ராப்ளம்ல இருந்தாலும், இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்போ இந்த இயேசுவை நீங்க நம்பும் போதே உங்களுக்குள்ள ரட்சிப்பு அவர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறாரு. அவர் ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கிறது இல்ல, அந்த தெய்வம் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறவரா இருக்கிறாரு. அந்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவரா, இயேசுவினுடைய ஆவியானவரா உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணும் போது இன்னைக்கு பார்க்கிற உங்க வாழ்க்கை, இனிமே நீங்க எந்த பாரமோ, எந்த துக்கமோ, எந்த கலக்கமோ உங்களை
தனியா விடாது. அவர் உங்களை நடத்தி செல்லுகிறவரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சோ அதனால இந்த சத்திய ஆவியாகிய இந்த தேற்றளவாளனை நீங்க உங்க இருதயத்துல இருக்கிறார் என்று நினைத்து நீங்க இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சரியான பாதையில ஆவியானவர் நடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் தன்னை மகிமைப்படுத்த எந்த இடத்துலயும் அவர் வெளிப்படுறவர் அல்ல. அவர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை கொண்டு வர்றதுக்காக தான் அவர் இந்த பூமியில சபைக்குள்ள கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவாரு. அவர் தன் சுயமாய் பேசாமல் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவாருன்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 13-14 வாசிங்க. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தையை யாருக்கு? சீஷர்களுக்கு கொடுத்தேன். பிதாவுக்கிட்ட ஜெபம் பண்றாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இங்க அவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் என்று அவர் சொல்லும் போது உம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வசனத்தினாலதான் ஆவியானவர் முதலாவது உங்களை அவர் நடத்துறது. எப்படி நடத்துவார்னா, வசனத்தின் மூலமா தான் உங்களை அவர் கைட் பண்றவரா இருக்கிறாரு. நீங்க எந்த குழப்பமான நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆவியானவர் உங்களை வழி நடத்துறது ஸ்கிரிப்சர்ஸ் மூலமா தான் வழி நடத்துவார். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிரிப்சர் தெரியாம இருந்தா கூட ஆவியானவர் அந்த ஸ்கிரிப்சரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு. அதை எப்படியாவது நம்ம காதுகள்ல கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு வழி அவர் ஏற்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா முதல் ஆண்டு நம்ம கூட பேசி நம்மளை வழி நடத்துற ஒரு விஷயம் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட் தான். நீ பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, முதலாவது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில நீங்க நடத்தப்படாம, எனக்கு ஆண்டவர் கனவு கொடுத்தாரு, எனக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டினாரு, இல்ல எனக்கு ஆண்டு இப்படி பேசினாரு, அவர் எந்த மெத்தட்ல வேணா நம்ம கூட பேசுவாரு. ஆனா அதோடைய கன்ஃபர்மேஷன் அவர் எழுதின வார்த்தையில இருந்துதான் அவர் நிரூபிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தையை நீங்க தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா கூட, ஒருவேளை உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற விதம் வித்தியாசமா இருக்கும், ஆனா எப்படியாவது இந்த வார்த்தையில அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா இந்த வார்த்தை தான் சத்தியம். அதனாலதான் இப்ப இந்த வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சோ இன்றைக்கு இந்த சத்தியம்தான் ஆவியானவர் நம்மளுக்கு வழி நடத்துகிறதான முதல் ஒரு விஷயமா இருக்கு. இதை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம லைஃப் அவரு பில்ட் பண்றவரா இருக்கிறாரு. அடுத்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இருந்து உங்களோட நான் ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே யோவான்ல வாசிச்சபடி அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாள வரும்போது அவர் சகல சத்தியத்தில நம்மளை நடத்துவான்னு சொல்லுது. அடுத்து அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவான்னு சொல்லுது. இங்க பவுல் எழுதுறாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். 11 வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம்.
அவைகளை நான் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்க பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாங்க மனுஷ பேசுற வண்ணமா பேசல, மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகளை யோசிக்குது, ஆனா தேவனுடைய ஆவியோ தேவனுக்குரியவைகளை யோசிக்க வைக்கிறதா இருக்கிறது. அப்ப என்ன நான் இங்க சொல்ல வரேன்னாக்கா, எப்படி இயேசு பிதாவானவர் இயேசுக்கு ஒரு விஷயத்தை காண்பித்தாரோ, பேசினாரோ, சொன்னாரோ, அதை மாத்திரம்தான் இயேசு இந்த பூமியில செய்யணும்ன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. தன்னுடைய சுயமா எதையும் செய்யாம பிதாவானவர் என்ன விரும்பினாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறதுல அவர் ரொம்ப உறுதியா இயேசுவானவர் அவருடைய ஊழியத்துல அவர் தெளிவா இருந்தாரு. அதே போலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவரும் கூட தன் சுயமா பேசாம இயேசுவானவர் வார்த்தையாகிய தேவன் பிதாவானவர் எதை இந்த பூமிக்கு அவங்க பேசியிருக்கிறாங்களோ, சொல்லியிருக்காங்களோ, வரப்போகிற காரியங்களை அதுல இருந்துதான் அவர் நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், நம்முடைய விருப்பத்தின்படி செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியினால நாம் நடத்தப்பட்டு உங்களுக்கென்று வைக்கப்பட்ட தேவ திட்டத்தை நீங்க செய்யணும்ன்ற ஒரு உணர்வு, ஒரு தாகம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பரிசுத்த ஆவியினால ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட்ல நீங்க நடத்தப்படுவீங்க. அப்படி நீங்க நடத்தப்படும் போது ஊழியம் உங்களுக்கு அல்ல, அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தணும்ன்ற ஒரு சித்தம் உள்ளவரா இந்த பூமியில செயல்படுறாரோ, அதே போல நாமும் கூட we are not here to glorify ourselves. நம்மளை உயர்த்துறதுக்காகவோ, நம்ம பேரை பெருமைப்படுத்துறதுக்காகவோ, நம்முடைய டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்காகவோ, நான் யாரு அப்படின்றத ஜனங்க பார்க்கணுன்றதுக்காகவோ நம்ம இந்த ஊழியத்துக்கு வரல. நம்மளை அழைத்த பரம பிதாவின் சித்தத்தை இயேசு நம்மளை கொண்டு உண்மையுள்ளவன் என்று இந்த கனமான ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. இதுல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியினால நாம் நடத்தப்படும்படிக்கு நம்ம என்ன பண்ணோம், அவருடைய நம்முடைய ஆவியில நாம் பகுத்தறிவுகளா இருக்கணும். அதான் இங்க பவுல் சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அது பகுத்தறிகிறது. நாமோ பரிசுத்த ஆவியினால பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி. அப்போ நம்முடைய வார்த்தை இங்க எங்க இருந்து வரணும், பரிசுத்த ஆவியினால நம்ம டிசைன் பண்றவங்களா இருக்கணும். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் எதை நம்ம கிட்ட பேசுறாரு, எதை நம்மள நடத்துறாரு, எது சரி எது தப்புன்றதுக்கு அவர் நமக்கு டைரக்ஷன் கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணோம், அவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். என்ன நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு ஹீரோ யாரு வேணா நடிக்கலாம். ஆனா அந்த ஹீரோக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, யாரு, டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவங்க சொல்றதை கரெக்டா ஒரு ஹீரோ பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஹீரோவுடைய எல்லா ஆக்ஷனுமே அந்த ஹீரோவுடைய திறமை இல்லை, அதுக்கு மேல யாரு டைரக்ட் பண்றாங்களோ, அதுக்கு மேல யார் அந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்றாங்களோ, அவங்க நினைக்கிறத இந்த ஹீரோ செஞ்சாதான் அவங்களுடைய மூவி சக்சஸ் ஆகுது. அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக இந்த பூமியில செயல்படுறோம். ஆனா நம்மளை கொண்டு எழுதுறவர் யாரு, அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளை டைரக்ட் பண்றவர் யாரு, நம்ம ஆண்டவர். அவர் நினைச்சதை நம்ம இங்க பர்ஃபெக்டா செஞ்சோன்னா நிச்சயமா அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நம்மளை உயர்த்தி ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய ஆவிக்குரியவர். அதை வாசிக்கலாமே, 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இங்க பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்?
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுறதுன்றது நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷனு, நம்முடைய வில்லு எல்லாமே நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மளை சப்மிட் பண்றவங்களா இருக்கிறோம். அவருடைய சமூகத்துல நம்ம காத்து இருக்கிறோம். அவரால் நம்ம நடத்தப்படுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம். இதை நான் இப்படியா சொல்றேன், இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமா பேசுவோமே, உலக பிரகாரமா பார்க்கும்போது ஒரு சினிமாவை எடுக்கிறவங்க ஒரு ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு டைரக்டர் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு டைரக்டர் நினைச்சத அவருடைய இருதயத்துல என்ன நினைச்சாரோ அந்த விஷயத்த அந்த மனுஷன் கரெக்டா அதை நடிச்சா மாத்திரம்தான் அதனுடைய பொருள் வெளியே வரும். அதே போலதான் பிதாவானவர் என்ன நினைச்சாரோ, என்ன எழுதினாரோ அதை அப்படியே இயேசுவானவர் செஞ்சார். இந்த பூமியில எதையோ அவர் மாத்தி பண்ணல. அவருடைய சொந்த விருப்பத்தை செய்ய போல அவர் நினைச்சாரு, அவர் எழுதினாரு, பிதாவானவர் டைரக்ட் பண்ணாரு, இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்தாரு. அதேதான் இயேசுவானவர் என்ன இந்த பூமிக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சாரோ, எந்த காரியத்துக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தாரோ அததான் பிதாவானுடைய இயேசுவானுடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் கூட நம்ம விருப்பத்தின்படி எப்படி வேணா வாழலாம், நம்ம விருப்பத்தின்படி என்ன வேணா நமக்கு பிடிச்சதை செய்யலாம். ஆனா நம்ம பிதாவின் சித்தத்துக்கு அவர் நினைக்கிறதுக்கு நம்ம முழு மனதோடு நம்ம விட்டு கொடுக்கும் போது நான் சொல்றேன், அவர் உங்க நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் உங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அவருடைய சித்தத்துல நீங்க கனி கொடுப்பீங்க, அவருடைய சித்தத்துல நீங்க பழுகி நீங்க பெருகுவீங்க, அவருடைய சித்தத்துல நீங்க நடத்தப்படும் போது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதுக்கு நமக்கு தேவையானது நமக்குள்ள வழி நடத்துற பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு அனுதினமும் யூ பில்ட் த ஸ்வீட் லவ்விங் ஃபெலோஷிப், அவரோடு ஒரு ஸ்வீட் லவ்விங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணுங்க. அவர் நம்மளை நடத்துவாரு, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு. God bless you all. Amen.